அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருக்குது. அதில் ஒரு குட்டி மீன் வந்து அவங்க அம்மா மீன்கிட்ட போய் கேட்குது, அம்மா நம்ம வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க, அந்த ஆக்சிஜன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அந்த அம்மா மீன் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளை சுற்றி வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லுது. அந்த குட்டி மீனுக்கு அது புரியல. சரி, நான் அப்பாட்ட போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த குட்டி மீன் அவங்க அப்பாட்ட போய் கேட்குது. அவங்க அப்பாவும் அதே ஆன்சர் தான் சொல்கிறாங்க, நம்மளை சுற்றி வந்து இருக்குது. அந்த அதுலேருந்து தான் நம்ம வந்து அந்த ஆக்சிஜனை வந்து எடுத்து சுவாசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் சொல்லுது. அதுக்காக ஒன்றும் புரியல. திருப்பி அந்த குளத்தினுடைய தலைவன் மீன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கிட்ட போய் திருப்பி அந்த குட்டி மீன் கேட்குது. அந்த தலைவன் மீன் என்ன சொல்லுதுன்னா, ஸோ என் முதுகு மேலே ஏறி உட்காரு, அதாவது அந்த மீனுடைய டாப்பில் ஏறி உட்காரு, அந்த முதுகு பகுதியில் வந்து உட்காரு, கெட்டியமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி அந்த தலைவன் மீனுடைய முதுகில் வந்து இந்த குட்டி மீன் போய் உட்காருது. இது என்ன பண்ணுதுன்னா, குளத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து மேற்பகுதியில் போய் அந்த மீன் போய் நிற்கிது. நின்ன உடனே அதுக்கா ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூச்சையே வந்து விட முடியல. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுது. கொஞ்சம் நேரம் கழித்து கீழே திருப்பி உள்ளே வருது. ஸோ இப்போ நீ போய் மேலே போய் நின்ன உடனே நீ ஒன்று ஃபீல் பண்ணல, அங்கே என்ன இருக்குது, அங்கே எதுவுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளை சுற்றி ஆக்சிஜன் இருக்குது, இப்போ நீ புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனை பார்த்து அந்த குட்டி மீன் கேட்குது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லையும் நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்மள்கிட்டேருந்து அது விலகி போகும்போது மட்டும்தான் அது வந்து நம்மளால் உணர முடியுது. இருக்கும்போது அதை வந்து நம்மளால் உணர முடியாமல் போகுது. ஸோ எப்பயுமே வந்து நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து உணரணும், உணர்ந்து அதுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.